ஹாய் மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன ஸ்பெஷலாக செய்ய போகிறோம் அப்படின்னா வந்து பிளெயின் பிரியாணி, பொரிச்ச கோழி, தால்ஜா. அதுதான் இன்னைக்கு ஸ்பெஷலு கேட்ரிங்கு. கிட்டத்தட்ட ஒரு 50 பேருக்கு வந்து என்ன பண்ணுறோம்னா பண்ணுறோம். நாங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா பிரியாணி இலை ஒரு 7-8 இலை எடுத்துருக்கு, 8 இலை எடுத்துருக்குது. ஓகேவா? பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசி பூ, இது கிஸ்மிஸ் போடுங்க. நம்ம வந்து பண்ண போகிறது வந்து ஒரு 6 கிலோ அரிசி, 50 பேருக்கு. ஒரு 3 கிலோ. என்ன செய்ய திறந்துருச்சா? போகிற கரெக்டாக காமிச்சுவா. இதுன்னு ஓடிட்டு விழுந்துட்டு உருவருக்கு பக்கத்தில் சொல்லுது. அப்புறம் நான் அப்படின்னா உப்பு, வெங்காயம் வந்து மசீரதுக்கு வந்து உப்பு ஃபஸ்ட்டு. ரம்பலை இது போட்டோம் அப்படின்னா வாசமாக இருக்கும், அதுக்காக தான் எங்களுக்கு. பச்சை மிளகா அந்த ரம்பலை இருக்குல்ல, டவுன் பண்ணால் நோடிப்பாங்க மலைக்காக போட்டுருவோம். ஐம்பது பேருக்கு கிட்டத்தட்ட ஒரு 60 பேருக்கு நான் வந்து கேட்டரிங்க போட்டுருக்கேன். அரிசி தக்காளி. ஆமாம், 3 சப்ஸ்கிரைபர்கள் இன்னைக்கு வந்திருக்குது. மூணு சப்ஸ்கிரைபர் கிடச்சிருக்கிறாங்க டிக்டாக்கு, இதுக்கு அது இதுக்கு யூடியூபுக்கு. அடுத்தடுத்து வைக்க சப்ஸ்கிரைபர். இப்போ வந்து மசாலா போட்டுருவோம். நம்ம வந்து மிளகா பொடி 2 கரண்டி, இறைச்சி மசாலா பொடி வந்து ஒரு 2 கரண்டி, மல்லித்தூள் 1 கரண்டி, தூள் 2 கரண்டி, மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் இருக்குல்ல, அதில் வந்து கொஞ்சமாக. ரொம்ப போட்டோம்னா ரொம்ப மஞ்சள் ஆகிடும். அதனால் நம்ம ரொம்ப போட தேவையில்லை, கொஞ்சமாக போட்டுக்கிட்டாலே போதும். இஞ்சி பூண்டு போடுறதுக்கு முன்னாலேயே வந்து மசாலா பொடியை போட்டோம் அப்படின்னா அந்த மசாலா வந்து அப்படியே எண்ணெய் வந்து கலர் கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து இஞ்சி பூண்டு போடுறதுக்கு முன்னாலே நம்ம போடுறோம். நல்லா வந்து கலர் கொடுக்குது இருக்குல்ல. மசாலா நல்லா வெந்து வரட்டும்.
இஞ்சி பூண்டு தேங்காய் பால் வந்து ஊற்றப்போம். நம்ம 17 கப் அரிசி, அதனால் வந்து கனெக்ட் பண்ணி ஊற்றணும். இன்னும் பால் இங்கே 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 அரிசி போட்டாச்சு. கேமரா ஓடிக்கிட்டு இருக்க நீங்கள் ராசா பண்ணுறோம் அதெல்லாம் கட் பண்ணிடுவீங்களா? தண்ணி ஊற்றியாச்சு. இது வந்து என்னென்னா நல்லா பார்ப்போம். சாப்பாடு இப்போ வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபுல்லாக வந்து தூக்கி அந்த கிளறி விடுவோம். கிளறி விட போகும்போது கொஞ்சம் நல்லா பொல பொலன்ருக்கும். ஒரு விஷயம் என்னென்னா, இது வந்து ரொம்ப சின்ன சட்டியில் நான் வந்து போட்டேன். ஏன்னா இதை எடுத்துகிட்டு வர முடியலை. எமர்ஜென்சியாக வந்து ஆர்டர் வந்ததுனால அதனால் கிண்டி நம்ம என்ன பண்ணுறோம், நான் சமப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நல்லா வாசமும் வந்து நல்லா இருக்குது. இதோட தேங்காய் பால், அந்த டின்னு பால் இதெல்லாம் ஊற்றினோன்னே கொஞ்சம் வாசம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா தூக்கி கொடுக்குது. இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம என்ன பண்ணணும்னா, பொரிச்ச கோழியை வச்சு கொஞ்சம் நேரம் அதை அப்படியே தம் போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா என்ன பண்ணோம்னா வாசமாக இருக்கும். அதோட லேசாக மேலே வந்து மல்லி புதினா இலையை வந்து தூவி விட்டு கிஸ்மிஸ் முந்திரி இருந்துச்சு அப்படின்னா நெய்யில் வறுத்து நீங்கள் போட்டுருங்க. நம்மள்ட்ட இல்லை, அதனால் இருந்துச்சுன்னா நான் வந்து என்ன பண்ணியிருப்பேன், போட்டிருப்பேன். ஏன்னா எமர்ஜென்சியாக வந்த ஆர்டர் அப்படிங்கிறதுனால. இது வந்து மலேசியன் ஸ்டைலில் பிரியாணி. நம்ம வந்து இதை நல்லா ப்ளைன் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சும்மா அப்படித்தான் அருமையாக இருக்கும். மலேசியாவை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு உங்களுக்கு என்னென்னா, பிரியாணி தனியாக ஆக்கிடுவாங்க. தனியாக வந்து சிக்கன் வெரைட்டிஸு, மட்டனு இதெல்லாமே இருக்கும். அதே மாதிரி தான் வந்து நம்ம கேட்டாங்க. நம்மள்ட்ட வந்து பொரிச்ச கோழி வந்து கேட்டதுனால நம்ம வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டாக வந்து செஞ்சு கொடுத்துருக்குது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி வந்து சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். டிஃப்ரெண்ட்டான சாப்பாடுகளை வந்து நம்ம பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் ஷேர் பண்ணி நல்லா சந்தோஷமாக பாருங்கள்.